வெஸ்டர்ன் மியூசிக்க கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு. திவாகர், இது உன்னுடைய பழைய கலெக்ஷன்ல இருந்து கிடைச்ச கேசட். பியூட்டிஃபுல் வாய்ஸ். அங்கிள், அந்த கேசட் போடாதீங்க ப்ளீஸ். திவாகர், இந்த மியூசிக்கை என்ஜாய் பண்ண விடு. எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத மியூசிக். இவனுக்கு மூளையில் அடிபட்டு இவனுக்கு நினைவெல்லாம் போயிடுச்சு. தலையில அடிபட்ட போது என்ன சத்தங்களை கேட்டானோ அதே சத்தங்கள் தான் அவன் நினைவுல இருக்குமா. அதே சத்தங்களை திரும்ப கேட்டாதான் அவனுக்கு நினைவு திரும்பும்னு டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. அவன் கடைசியா கேட்டது உன்னோட பாட்டையும் உன் வீணை இசையையும் தான். விபத்துல காரோட முன்பக்கம் நசுங்கி கேசட், டேப் ரெக்கார்டர் எல்லாம் நொறுங்கி போயிடுச்சுமா. இவனோட டைரிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன்னை பத்தின விவரம் எல்லாம் தெரிஞ்சது. திரும்ப நீ பாடணும், வீணை வாசிக்கணும். அப்பத்தாமா இவன் குணமாவான். உனக்கு துரோகம் செஞ்சவன் இவன். உனக்கு வியாதி வந்தப்போ உனக்கு துணையா இருந்து உன்னை காப்பாத்தாம உன்னை தூக்கி எறிஞ்சவன். இவனை காப்பாத்துன்னு எப்படி உங்ககிட்ட கேட்கறதுன்னு இத்தனை நாளா தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தாமா எனக்கு முழு தைரியம் வந்துச்சு. திவ்யா, ஒரு நல்ல டாக்டரை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ வீணை வாசிக்கணும். உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா நீ வாசிக்கிறத நிறுத்திடலாம். டாக்டர் உடனே உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாருமா. இதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு செய்யறேம்மா. உன் உயிருக்கு ஆபத்து வராத அளவுக்கு நீ வீணை வாசிக்கலாம். அம்மா திவ்யா, நீ யோசிச்சு எனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லுமா. தம்பி, உங்க ரெண்டு பேரையும் கவனிச்சேன். திவ்யாவுக்கு ஒரு வாழ்க்கை தர தயாரா இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி திவாகரையும் வாழ வச்சிருங்க. தம்பி, நீங்க சொன்னா திவ்யா நிச்சயமா கேப்பா. என்ன எதுவுமே பேசாம வந்துட்டீங்க? கோயில நீங்க சொன்னது என்ன பேச முடியாம பண்ணிடுச்சு. இப்ப திவாகரோட நிலைமை என்ன வாயெடுக்க வச்சிடுச்சு. என்ன வேதனையில நோகடிக்க வச்சவர் திவாகர். ஆனா இப்போ அவரோட நிலைமைய பார்த்தா அவர் மேல இருந்த கோபம், வெறுப்பு எல்லாமே மாறி போச்சு. அவர் சீக்கிரமா நல்லா ஆகணும்னு என் மனசு துடிக்குது. ஏன் நீங்க திரும்ப வீணை வாசிச்சு அவர் குணப்படுத்தலாமே? உங்க உயிருக்காக பயப்படுறீங்களா? அதுக்காக நான் பயப்படல. அவர் குணமாயிட்டு வந்த பிறகு நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு என்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா நான் என்ன முடிவு எடுக்கிறது மதன்? என்ன வாழ வைக்கணும்னு நீங்க வாழறீங்க, நான் இல்லாம வாழ முடியாதுன்னு அவர் வாழறாரு. உங்க ரெண்டு பேர்ல நான் யாருக்காக வாழறது? இடையில வந்தது இடையில போறதுதான் சரி. நான் இப்ப வந்தவன். நீங்க திவாகரோட தான் வாழணும். ரொம்ப சுலபமா முடிவெடுத்துட்டீங்க. ஏன் வேதனை தீக்கிறேன்னு வந்த உங்களுக்கு நான் வேதனையை தந்துடக்கூடாது இல்லையா? என் கஷ்டம் என்னோடய முடியட்டும்.
திவ்யா, உங்க கழுத்துல தாலி ஏறணும் தான் ஆசைப்பட்டேன். இப்போ அதை திவாகர் செஞ்சாலும் எனக்கு திருப்தி தான். இருண்டு கிடந்த உங்க வாழ்க்கையில புதிய சூரியனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ உங்க பழைய சூரியனே வந்தாச்சு. அதை பிரகாசப்படுத்த வேண்டியது உங்க கடமை. இந்த சூரியன் இப்ப அஸ்தமிக்கிறதா நியாயம். குட் பை. வாசிங்கன்னா அது உங்க மனசை பாதிக்கும், மூளைக்கும் நல்லதில்ல, உங்க உயிருக்கே ஆபத்து வரலாம். அக்கப்பூர் பிஸ்ஸா சாக்காபா தேனியா குச்சி ஐஸ்கிரீமோ நமக. நோ ஜான். இப்ப நான் சகல் மாஸ்க்கு பிகில் ஜான் இல்ல, சாத்தனு சகாதேவன் இல்ல, இப்ப சாட்சாத் சர்வதேச தர்பூஸ் சாமி. வாய கழுவியா, இந்த பேப்பரை பாத்தியா? கதாசிரியர் டைரக்டர் ஜானுக்கும் புதுமுகம் ரீட்டாவுக்கும் கசகசான கிசி வந்திருக்கு. ஷிவ் ஷிவ். என்ன ரீட்டா திக்காம பேசுற? கோபம் வந்தா திக்காம தான் பேசுற. நீ ஏன் திக்கிற? சாதாரணமா தான் பேசுற. யோ, உன்னால என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, சான்ஸும் போச்சு, இப்ப வேலையும் போச்சுயா, என் வாழ்க்கையும் போச்சையா. என் பர்சனாலிட்டியும் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி என்ன பர்சனாலிட்டி இருந்தா? கிண்டலா பண்ற? இருந்த கொஞ்சம் நெஞ்ச பர்சனாலிட்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்து கெடுத்துட்டா. ஏதோ நான் வேற ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், இப்ப கொஞ்சம் பழைய பர்சனாலிட்டி திரும்பி இருக்குது. புத்தூருக்கு போடியா? பாய முடியா? நாங்க பழையபடி ரோட தொடப்பக்கட்ட வியாபாரம் தான் பண்ணணும். ஆஹா, இந்த தலையோட நீங்க வியாபாரம் பண்ணீங்கன்னா தொடப்பு ரொம்ப நல்லா விக்கும். சைட்ல ஒட்டோட குச்சியும் வித்துக்குங்க. ஓம் குச்சியு கோவிசர்லோ சிஞ்செந்து நமக சர்வதேச கட்டாட்ச. சபாஷ். ஓம் சுவாமி. அருமையான காட்சி. முடியில்லாத முனியாண்டி. உடைச்சிடாதீங்க சார். கமண்டல உயரத்தில் இருக்கும் யார் இந்த பாலகன்? சொல்றேன், முதல்ல இத பார். பத்திரிகத்ரோ. உங்களுக்கு கல்யாணமா? நோ. ஆத்தடி, புள்ள என்ன பண்றான்? அரியாத்தி. ஏலாய், 1.5 ஜான் உயரம் இருந்துகிட்டு நீ எல்லாம் என்ன ஆங்கிள் பாக்குற? என் நேரம் உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்திருப்பேன். ஐயோ 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 ஐயோ, இவர் யாரு? 50 ஆபாச இங்கிலீஷ் படம் எடுத்த மிகப்பெரிய ப்ரொடியூசர். ப்ரொடியூசரா? வணக்கங்க. சிரிச்சிட்டா? இனிமேல் அவர் அங்க இருந்த டேஞ்சர் இங்க இருக்கட்டும். பூலோகத்தில் என்ன விந்தை? கிருஷ்ணா, நீ டைரக்டரா? ஏன், நான் ஸ்டார்ட்னு சொன்ன கேமரா சுத்தாதா? நான் தான் டைரக்டர், இவர் தான் தயாரிப்பாளர். இவர் விருதுநகர்ல புடலங்காய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் அங்கிருந்து நேரா தள்ளிக்கிட்டு வந்து விருகம்பாக்கத்துல ஒரு சினிமா கம்பெனி ஓபன் பண்ண வச்சிருக்கேன். நான் தெரிஞ்சிட்டேன், நீ கட்டிட்டியே, எல்லாம் விதிடா. ஹோண்டா யமஹா இன்சுசுகியோ லூனாய நமக. வாய முன்ன நல்லா இருக்கும். ஷட் அப். எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு போங்க. வழி தானே, எந்த ஊருக்கும் சொல்லு, பஸ்ல ஏத்திடுறேன். என்ன விளையாடுறீங்களா? அடடடடடடா, இதே மாதிரிதான் என் படத்துல 13வது ரீல்ல ஒரு சம்பவம். ஏன் சார், அதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமா? சரியான ஐடியா. என்னமா சம்மதமா? காதல், கனிவு, உருக்கம், நெருக்கம், ஆதிவாசியின் கையில் அழகிய பெண். என் படத்துக்கு தலைப்பு கிடைச்சிருச்சு. வாங்க சார், பூஜை போட்டு கதையை தேடுவோம். மாமா பீமா, பீமா மாமா, ஏன் மாமா சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கல்யாணத்தை வச்சுக்கலாமா? சீக்கிரம். அத்தா, என் உயிர் நீ தானே. உன்னுயிர் நான் தானே. நல்ல தொண்டை. சுந்தர், திவ்யா எங்க? திவ்யா இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல, லீவ் லெட்டரும் கொடுத்து அனுப்பல. திவ்யா இப்படி நடந்துக்க மாட்டாங்க, திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல. இஃப் யூ டோன்ட் மைண்ட், கொஞ்சம் உங்க மோட்டர் பைக் சாவி கொடுக்குறீங்களா? ஓ ஷூர். தேங்க்யூ. வெல்கம். அம்மா, ஐயா வீட்டுல இல்லைங்களே? அது தெரிஞ்சுதான்ப்பா நான் வந்திருக்கேன். சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன்.
நரேஷ், அக்கா திவ்யா எங்கடா? ஆபீஸ்க்கே வரல? அவங்களா? அவங்க அப்பவே ஆட்டோல வீணி எடுத்துட்டு போயிட்டாங்களே. உனது ராகம் உதயமாகுமா? இதய தீபம் கண்கள் ஏற்றுமா?